அனைவருக்கும் வணக்கம். இன்று சிவகங்கை சீமையினுடைய இரண்டாவது மன்னர் முத்துவடுகநாதர் அவருடைய 247வது நினைவு தினம். இந்த நினைவு நாளில் அவருடைய வரலாறை மக்களுக்கு தெரியப்படுத்தும் பொருட்டு சிவகங்கை எழுத்தாளர் தோழர் குருசாமி மயில்வாகனன் அவர்களுடன் சிவகங்கை பாளையத்தின் வரலாறு குறித்து ஒரு சிறு கலந்துரையாடல். வணக்கம். சிவகங்கை பாளையத்தினுடைய இரண்டாவது மன்னர் முத்துவடுகநாதர் காலனி ஆட்சியாளர்களால் படுகொலை செய்யப்படுகிறார். இந்த பாளையத்தினுடைய தோற்றம், அதை பற்றி உருவாக்கம் பற்றி ஒரு சிறு அறிமுகமாக விளக்கலாமா? அதாவது சேர சோழ பாண்டியர்களுக்கு பிறகு நாயக்கர்களுடைய காலம் ஆரம்பிக்குது. நாயக்கர்களோட வீழ்ச்சிக்கு பிறகு ஆட்சி அமைப்பு முறை எப்படி நம்ம பகுதியில் அறிமுகமாகுதுன்னா பாளையக்காரர்கள் முறை கொண்டு வராங்க. அப்படி பாளையக்காரர்கள் முறை அறிமுகமாகும் பொழுது இது ஒன்றுபட்ட ராமநாதபுரம், அது மறவர் நாடு. இந்த மறவர் நாட்டில் பாளையங்களை பிரிக்கும் பொழுது அதை நாலுகோட்டை பாளையம்னு ஒரு பாளையம், நம்ம நாலுகோட்டை கிராமத்தை மையப்படுத்தி நாலுகோட்டை பாளையமாக இருக்குது. இந்த நாலுகோட்டையை பற்றி வேல்ஸ் ரொம்ப விரிவாக எழுதுவார். அது ஒரு அழகிய நகரம், அங்கே நிறைய மரங்கள் இருந்தது, தோப்புகள் இருந்தது, ஒரு மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அந்த குறிப்போடு நாலுகோட்டையை பற்றி விரிவாக எழுதியிருப்பார். நாலுகோட்டை பாளையத்தில் இருந்த கண்டுமைக்கு பெரிய உடையின தேவர் அப்படிங்கிறவரை அந்த பாளையத்தோட அதிபதியாக ராமநாதபுரம் சேதுபதியாக இருக்கிற கிழவன் சேதுபதி நியமிக்கிறார். அப்போ அந்த கண்டுமைக்கு பெரிய உடையின தேவருடைய பையன் அவர் அடுத்து பொறுப்புக்கு வர்றாரு. அதற்கடுத்து அவருடைய மகன் சசிவர்ண தேவர் ஆட்சிக்கு வர்றார். அந்த சசிவர்ண தேவருடைய பையன்தான் முத்துவடுகநாத தேவர். அவர் சசிவர்ண தேவரை தான் அதில் ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது. இந்த நவாபு இவங்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு ராமநாதபுரம் பறிக்கப்படுது. ராமநாதபுரம் பறிக்கப்படும் பொழுது சசிவர்ண தேவரோட அரசுரிமையும் பறிக்கிறாங்க. அப்போ கிழவன் சேதுபதியோடைய அடுத்து வாரிசாக வந்த பவானி சங்கரன்கிறவர் இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சிட்டார். அதன் பிறகு அவர் சிவகங்கை காடுகளில் சசிவர்ண தேவர் தெரியும் பொழுது ஒரு முனிவரை சந்திக்கிறாரு. அந்த முனிவர் நீ உடனே தஞ்சை மன்னரை போய் பாரு அப்படின்னு சொன்னோடனே அவர் துக்காட்சி, இரண்டாம் துக்காட்சி மன்னர், தஞ்சை மன்னர், அவரை போய் பார்க்குறாரு. அங்கே ஏற்கனவே ராமநாதபுரம் சீமையில் பாதிக்கப்பட்ட கட்டாயத்தவர் இங்கே இருக்கிறாரு. அவர் ரெண்டு பேரும் எங்கள் பாளையத்தை மீட்டு கொடுக்குறதுக்கு உதவி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு துக்காட்சி என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஒரு வேங்கை ஒன்று எங்கள் நாட்டில் தெரியுது, அதை நீங்கள் அடக்குனீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி தரேன் செய்யணும். அது மாதிரி அந்த மறுநாள் காட்டில் போய் சசிவர்ண தேவர் அந்த வேங்கை அடக்கிறாரு. அதன் அடிப்படையில் படையை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த படையோட வரையில் ஓரியூரில் இந்த போராட்டம் போர் நடக்குது. இந்த ஓரியூர் போரில் சசிவர்ண தேவர் பவானி சங்கரனை தோக்கடிக்கிறார். அதோட அந்த பழைய முகவை அந்த ராமநாதபுரம் அந்த சீமை இவங்க கைக்கு வந்துடுது. அப்போ ரெண்டு பேருமே அதை பேசி ஒரு பழைய மரபுகளுக்கு விதிகளுக்கு உட்பட்டு அது 5-2 அது கொஞ்சம் கணக்கு கொடுத்துருக்குறாங்க. 5-2 அப்புறம் 5-3 ஆக்கி அந்த 3ல் ஒரு பங்கு ராம்நாடுக்குன்னு ஒதுக்கி மொத்தத்தில் 5:2ங்கிற விதத்தில் சிவகங்கை பிரிக்கிறாங்க. பிரித்து சிவகங்கை சீமையை தனிச்சீமையை அறிவித்து இருக்கும் பொழுது சிவகங்கை ஒரு அப்போ நாலுகோட்டை பாளையம் விரிவடைஞ்சு இங்கேருந்து வந்துடுது. அப்போ புதிய தலைநகரை உருவாக்குறேன்னு சசிவர்ண தேவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை தஞ்சாவூருக்கு அனுப்பின அந்த முனிவர் இருந்த இடத்துல அங்கே ஒரு ஊற்று இருக்குது. அந்த ஊற்றுக்கு பேர் தான் சிவகங்கைங்கிறாங்க. அங்கே போய் அந்த இடத்துல ஒரு குளத்தை விட்டார். அதான் சிவகங்கையில் இருக்கு தெப்பக்குளம். அந்த தெப்பக்குளத்து மண்ணை எடுத்து அந்த மேட்டில் விட்டு அதான் சிவகங்கை அரண்மனை. சிவகங்கை நகரத்தை சசிவர்ண தேவர் உருவாக்குறாரு. முதல்ல எளிமையாகத்தான் அந்த ஊரை உருவாக்குறாரு. அதன் முன்னாடி முத்துவடுகநாத தேவர் அது பெரிய அளவில் கொண்டு வர்றாரு. சிவகங்கை பாளையம் உருவாகணுங்கிறது இப்படி தான். அதாவது ராமநாதபுரம் சீமையிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பாளையம் சீமையாக இருக்கிறது தான் சிவகங்கை சீமை. முத்துவடுகநாதர் தேவருக்கும் கம்பெனிக்குமான முரண்பாடு எப்படி உருவானுச்சு, என்ன நடந்துச்சு அந்த 72 காலகட்டத்தில் அவருடைய படுகொலை எப்படி ஏற்பட்டது? இது வடக்கு ஆரம்பிக்குது. இந்த பாளையங்கள்லாம் அப்படி இருக்கவும் நவாபு இதை பூரா கைப்பற்றலாம்னு ஒரு திட்டம் போடுறான். அந்த அடிப்படையில் அவன் எல்லாரோடையும் சண்டை போடுறான். தஞ்சாவூர்காரோட சண்டை போட்டு அவங்கள பிடிச்சிட்றான். அடுத்து அப்புறம் அப்படியே நேரம் வரான். நேரம் எல்லாரையும் கப்பங்கட்டுங்கிறான். கட்டுறவன்ட்ட கூட கப்பம் கேட்குறான். இல்லாட்டினா நான் சண்டை போடணும் மிரட்டி இப்படி செஞ்சுக்கிட்டே வரான். இது இப்போ ஏற்கனவே ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரனுக்கும் நடக்கிற சண்டையில் ஃப்ரெஞ்சுக்காரனை தட்டி விட்டு பிரிட்டிஷ்காரன் லீடிங்கில் இருக்கிறான். அவன் அதிகமான படைகளோடு வந்திருக்கிறான், இராணுவ படைகளோட.
அதனால் அவனை வாடகைக்கு வச்சுக்கிட்டு இவன் வந்து வரி வசூலிக்கிறதுக்கு வரான். அப்படி வரும்பொழுது தான் ராமநாதபுரத்தை வந்து கைப்பற்றுறான். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஸ்மித்துன்னு ஒருத்தன் வந்து வரான், கேப்டன் ஸ்மித். அவர் ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள் கம்பெனியில், மிலிட்ரி கம்பெனியோட இராணுவத்தில் ரொம்ப ஒரு நிறைய மெடல்லாம் வாங்கினவன், ரொம்ப பழைய அந்த போர்களெல்லாம் கலந்துக்கிட்டவன். அவன் தலைமையில் தான் அந்த படம் வருது. அவன் நேராக வந்து ராமநாதபுரத்தை வந்து கைப்பற்றிட்டு அடுத்து சிவகங்கை கைப்பற்ற வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான், அந்த போர் இப்படி நடந்து அவனுக்கு நிறைய வந்து அதில் நிறைய இழப்புகள் ஏற்படுது. அதனால் முத்துவடுகனார்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம், என்ன எது சொல்கிறாருன்னு கேட்போம், அவர் நல்லா டைப்பான ஆளுங்கிறாங்களே அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து முத்துவடுகநாத் அவருக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்து விட்றாரு. இவரும் ஒத்துக்கிறாரு, சரி வாங்க பேசுகிறதுல என்ன இருக்குங்கிறத இவர் ஒத்துக்கிறாரு. அந்த நேரம் வந்து இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா, முத்துவடுகனாரும் இளையராணியும் இங்கே காளையார்கோவிலில் இருக்கிறாங்க. அவருடைய முதல் மனைவியான ராணி வேலுநாச்சியார் வந்து கொல்லங்குடியில் இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து ஸ்மித் வந்து என்ன செய்கிறான், இப்படியே நேராக இந்த பகுதியில் அப்படியே வந்து மரவமங்கலம் வழியாக அப்படியே வந்து காளையார்கோவில் பக்கம் நோக்கி இந்த தொண்டி ரோடு இந்த பக்கம் கிழக்கிருந்து மேற்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். இதே சமயம் முத்துவடுகனாரோட படைகள் வலிமையானது, அவர்கள் வந்து போர் தொடுத்தானா நமக்கு ரொம்ப சேதம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கணிப்பில் மதுரையில் இருக்கிற நவாபோட படைகளை வர சொல்லி ஏற்கனவே தகவல் கொடுத்து, மதுரையில் இருக்க படை அதாவது நமக்கு மேற்கிருந்து கிழக்கு நோக்கி வர்றான். அதில் தான் அந்த பாஞ்சோருங்கிறவன் வர்றான், அந்த லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர், அவன் படையை கூட்டிகிட்டு வரான். இவன் மேற்கிருந்து காளையார்கோவில் நோக்கி வர்றான், இவன் கிழக்கிருந்து காளையார்கோவில் நோக்கி வரான். இந்த கடிதம் கொடுத்ததுனால சரி பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவன் ஸ்மித்தை பின்தங்கிட்டு ஒரு கடிதத்தை பாஞ்சோருக்கு அனுப்புகிறான். இந்த இடத்துல ஒரு 2 விதமான தகவல் இருக்குது. இந்த கடிதம் பாஞ்சோருக்கு போய் கிடைக்கல அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இல்லை அது போகையிலே வந்து சிவகங்கையில் இருக்கிற படைகளால் மறிக்கப்பட்டு அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட கடிதங்கிற அந்த விவரம் தெரியாமல் அந்த கடிதம் கொண்டு போனவரை கட்டி வச்சுட்டாங்க. அதனால் அந்த கடிதம் பாஞ்சோருக்கு போய் கிடைக்கல அப்படிங்கிற தகவலும் இருக்குது. இது 2ல் நம்ம வந்து எது சரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாஞ்சோர் இது வந்து திட்டமிட்டு செஞ்சுருப்பான் அப்படிங்கிறதுக்கு பின்னால் லண்டனில் நடந்த விசாரணைகள்லாம் நமக்கு அது பூராமே நமக்கு தெளிவாக தெரிய வருது. பாஞ்சோர் அங்கேருந்து வர்றான், சிவகங்கையில் நுழைஞ்சு உள்ளே புகுந்து சூறையாடான். நல்லா 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொண்களை எடுக்கிறான்னு எல்லாருமே வந்து குறிப்பிட்றாங்க. அங்கேருந்து எடுத்துக்கிட்டு இந்த விவரங்கள் தெரிஞ்சோ தெரியலையோ அதை நம்ம பின்னாடி தான் கண்டுபிடிக்க முடியும். அவன் வந்துடுறான், வந்து இங்கே வந்து அதிகாலையில் வந்து இங்கே வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு வேட்டு சத்தம் போடுறான். அப்போ என்ன சரி இவர் தான் வந்துட்டார் போல இருக்குது, ஸ்மித்து தான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கானாக்குன்னு நினச்சி இவர் முத்துவடுகனாரும் இது கௌரி நாச்சியாரும் வெளியில் வராங்க. அவன் ஷூட் பண்ணிடுறான், பாஞ்சோர் வந்து ஷூட் பண்ணிடுறான், இறந்துடுறாரு. பழையபடி இங்கே காளையார்கோவிலில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பக்கோடா வாழ்னதான் மங்கையர்கரசி குறிப்பிட்றாங்க. இங்கே காளையார்கோவில் மட்டுமே அந்த கோட்டையும் கோயிலுமா இருந்த அதுக்குள்ளே மட்டுமே 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொண்களை அள்ளிக்கிட்டு போயிடுறாங்க இவங்க. இது இவருடைய மரணம் வந்து ஒரு எதிர்பாராத மரணம், இது தேவையில்லாத ஒரு மரணம்னு. அதுக்கப்புறம் அவங்க சிவகங்கை வேலுநாச்சியார் மீட்டெடுத்ததுக்கப்புறம் 1783 இங்கே வந்து வரி வசூல் பண்ணுறாக்காண்டி புல்லட்டன் வரான். அந்த புல்லட்டன் வந்து சிவகங்கையில் வந்து நின்றுக்கிட்டு எங்களுக்கு கொடுக்குற தரதா சொன்ன வரியை கொடுங்கன்னு கேட்கையில் கொடுத்துட்றாங்க. அவங்க 40,000 பக்கோடா கொடுக்குறத ரெசிப்ட் கொடுக்குறான். அப்போ அந்த குறிப்பை எழுதியில் அந்த கடிதம் எழுதியில் அவன் என்ன சொல்ல வரான்னா, இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மன்னர் ராணிலாம் இறந்துருக்க மாட்டாங்க, பல பெண்கள் வந்து இறந்துருக்க மாட்டாங்க, இவ்வளோ சேதம்லாம் நடந்திருக்காது, அன்னைக்கு இப்படி நடக்காமல் நடந்தது ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் இன்றைக்கி அப்படி நடக்கலைங்கிறக்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி யாருக்கும் எந்த சேதமும் இல்லாமல் என்னோட வந்த வேலை வந்து ரொம்ப எந்த விதமான துன்பகரமான சம்பவங்களும் நடக்காமல் முடிஞ்சிருச்சுன்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன்ட்டு அவ எழுதுகிறான். அப்போ இந்த 72 நடந்த இந்த போரில் புல்லட்டன் இருந்திருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியல. அவர் அதுக்கு முன்னாடி அதை பற்றி இன்னும் குறிப்பிடலை. இப்போ இதுதான் வந்து முத்துவடுகனாரை வந்து ஸ்மித் இப்போ முழுக்க நமக்கு வந்து சார்ஜ் பாஞ்சோர் மேலே வருது. அவன் பாஞ்சோரை வந்து லண்டன் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடந்ததாகவும் 1972 இந்த படுகொலை முடிந்து 2 பேரையும் இறந்ததுக்கு பிறகு இது குறித்து ஒரு சின்ன வெளியீடு ஒன்று கோர்லேன்னு ஒருத்தர் எழுதுகிறார். அது மருதுன்னு தலைப்பு போட்டு ஒரு சின்ன புஸ்தகம் 1772 எழுதுகிறார். இது முடிஞ்ச 73 எழுதுகிறாரு. அதில் வந்து கிழக்கிந்திய கம்பெனியை கடுமையாக திட்டுறார். ஏன்னா நீங்கள் பெரிய நாடுங்கிறீங்க, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யங்கிறீங்க, அது ஒரு சின்ன மரவர் நாடுன்னு ஒரு அமைதியான அழகான ஒரு நாடு இருந்திருக்கு. அந்த நாட்டில் இருந்த மன்னர்களை போய் உங்கள் கம்பெனி ஆளுக்கு பூரா படுகொலை பண்ணியிருக்காங்க,
பெண்கள் எல்லாம் இப்படி வந்து சீரழிச்சிருக்கிறாங்க, கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இதுதான் நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரம் பண்ணுற லட்சணமாக, இதுதான் உங்கள் கம்பெனி உங்களை கொடுத்ததான்னு அவர் அந்த பத்திரிகை அந்த வெளியிட்டோடனே அங்கே பார்லிமெண்ட்டில் இது குறித்து பேசுகிறாங்க, லண்டன் பார்லிமெண்ட். அப்போ கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரியெல்லாம் தலை குனிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. உடனடியாக கம்பெனிக்கு வந்து நீ இது குறித்து ஒரு என்கொயரி பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான் அந்த பத்திரிகையில் வந்ததுக்கப்புறம். அது அந்த பிரிட்டிஷ் கிரானிக்கல் லண்டன் பாக்கெட்டுங்கிற காளையார்கோவில் படுகொலை. ஆமாம், காளையார்கோவில் படுகொலைன்னு தலைப்பு கொடுத்து இது குறித்து இவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே இந்த பிரச்சனை வரவும் உடனே இந்த விசாரணை வந்து 1775 பூந்தமல்லியில் நடக்குது சென்னையில். பாஞ்சோரையும் சுமித்தையும் வச்சுக்கிட்டு அந்த பவுச்சர்னு புதுசாக ஒருத்தர் வர்றாரு, அவர் முன்னிலையில் தான் இது நடக்குது. ஆனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் கம்பெனிக்காண்டு வேலை பார்க்குறவங்க தான் சம்பளத்துக்கு. இவங்க கொள்ளையடித்த காசுன்னா அவன் எதோ எடுத்துக்கிட்டாலும் போக பூரா கம்பெனிக்கு சேருங்கிறதுனால இவங்க மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு லண்டன் நிறுத்தி போனதுனால இவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நினைக்கிறாங்க. அப்போ பாஞ்சோர் மேலே தான் குற்றச்சாட்டு இருக்குது. பாஞ்சோர் தான் சுட்டுக் கொள்கிறான், மன்னரையும் ராணியும் பாஞ்சோர் தான் சுட்டுக் கொள்கிறான். அவன் வந்து அவன் விசாரணையில் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து மன்னர்கள்லாம் யாரையும் கொல்லலை, மன்னர்லாம் உயிரோடு தான் இருக்கிறாரு, என் மேலே அபாண்டமாக பொய் சொல்கிறாங்கிறான். கேலியாகவே பேசுகிறான் அவன். அவன் யாரை மன்னருங்கிறான்னா அந்த 72 இதை கைப்பற்றினான் பாருங்க, நவாபோட பையன், அந்த மூத்த பையன் உள்தா தூமுல்றான், அவனை சொல்கிறான். அவன் நல்லா தானே இருக்கிறான் சிவங்கராஜா, அப்புறம் என்ன கொண்டுட்டாங்கிரி அப்படின்னு பண்ணுறான். அப்போ இது அப்பட்டமாக அவன் வந்து மாற்றி பேசுகிறான் அவன். ஆனால் அதை ஏற்றுக்கிறாங்க அந்த நீதிமன்றம், அந்த விசாரணையில் ஏற்றுக்கிட்டு பாஞ்சோரோட பெருமையை குலைக்கிறதுக்காக தான் அப்படி பத்திரிகையில் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து வீண் புரளி தான், அது பாஞ்சோர் எந்த செப்ப பிள்ளைன்னு பாஞ்சோரை வந்து ரிலீவ் பண்ணிடுறாங்க. ஆனால் 2 பேரும் இறந்துருக்குறாங்க, இந்த செய்தி இருக்கு இல்லையா. அப்போ இதுக்கு யாராவது பொறுப்பாக்கணுங்கிறக்காண்டி ஸ்மித்தை பொறுப்பாக்குறாங்க. அது 78 இது நடக்குது. 78 ஸ்மித்தை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஸ்மித் மனசு உடஞ்சி போயிடுறான். நான் வந்து பண்ணலைங்க, நான் வந்து கடிதம்லாம் கொடுத்தேன், அது என்ன பண்ணான்னு தெரியல, இப்படி பண்ணிவிட்டான், அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. சரி இருந்தாலும் டிஸ்மிஸ் பண்ணனால அவன் போகிறோங்கிறான். அவன் போகும்பொழுது அவனோட பாஞ்சோரும் போயிடுறான். 1778 பாஞ்சோர் வந்து அப்போ ஹோம் சிக்குன்னு எழுதுகிறாங்க. கடுமையான உடல்நல குறைவு ஏற்பட்டு அவன் வந்து பழையபடி இங்கிலாண்டு போயிடுறான். ஸ்மித்து டிஸ்மிஸ் ஆகி போயிடுறான். அவங்க 2 பேருமே 1778 போயிடுறாங்க. அதோடு அவங்களுடைய கதை வந்து முடியுது. அதுக்கப்புறம் 80 இவங்க வந்து சிவகங்கை பழையபடி வந்து கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி நடக்குது. அது பின்னால் அந்த வரலாறு அது தொடர்பாக சமகாலத்தில் எழுதின டாக்குமெண்ட்டாக என்னென்ன நூல்கள்லாம் இருக்குது. ஃபாதர் பாச்சின்னு ஒருத்தர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் இல்லையா. ஃபாதர் பவுச்சு எழுதின நூலில் வந்து சில முரண்பட்ட தகவல்கள்லாம் இருக்குது. அது என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த நூல் எவ்வளோ தூரம் ஆதாரமான நூல் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா அந்த நூல் வந்து அந்த நூலோட ஆங்கில பிரதி நான் பார்த்தேன். அது நம்ம ஒரு கையெழுத்து பிரதியாக இருந்து அதை பழைய டைப் மிஷினில் டைப் பண்ணி அதை அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் டைப் செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கையெழுத்து பிரதி யார்கிட்ட இருக்குதுன்னு தெரியல, அது டைப் பண்ண பிரதியும் கூட யார்கிட்ட இருக்குதுன்னு தெரியல. ரெண்டாவது அந்த ஃபாதர் பவுச்சுன்னு ஒருத்தர் வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான வேறு எந்த சான்றும் இல்லை. அவங்க கத்தோலிக்கு, அவங்க சர்ச்சில் அவங்க அந்த பாதிரியார்களோட பட்டியல் எடுத்து பார்த்தா அதுலேயும் அப்படி ஒரு பேர் இல்லை. அவர் வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படுகொலை இது எல்லாமே வந்து அவர் வந்து ஒத்துக்கிறாரு, இந்த கொள்ளையடித்தது எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு. ஆனால் ஒரு முத்துவடுகநாதர் இறப்பு வந்து அவங்க சுட்டு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதுகிறாரு. அந்த புத்தகமே வந்து ஒரு நமக்கு அதோட பின்னணி இதெல்லாம் வந்து தெளிவு இல்லாதனால அதை நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறோங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அது முக்கியமான புத்தகமாக இன்றைக்கி தமிழ் வரலாற்று உலகம் வந்து அந்த புத்தகத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு அந்த புத்தகத்தை வரைக்கும் டவுட் இருக்குது. அது இந்த நீங்கள் ஆதாரம்னு கேட்டதுக்கு என்ன சொல்லலாம்னா, முக்கியமான ஆதாரமாக வந்து அந்த பத்திரிகை லண்டன் கிரானிக்கல், காளையார்கோவில் நடந்த படுகொலை வந்து கிழக்கிந்திய கம்பெனி செஞ்சதாக வந்து செய்தி வெளியிட்ட லண்டன் கிரானிக்கல், பிரிட்டிஷ் கிரானிக்கல், லண்டன் பாக்கெட்டுங்கிற பத்திரிகை. இந்த பத்திரிகையில் வந்த செய்தி, அதுக்கப்புறம் பூந்தமல்லியில் நடந்த விசாரணை, இதை பூரா வந்து எந்த புத்தகத்தில் நம்ம கிடைக்குதுன்னா, வெஸ்டிஜஸ் ஆஃப் ஓல்டு மெட்ராஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அது ஒரு 600-700 பக்கம். அது ஒரு 3 வேல்யூம் இருக்குது. அது வந்து அது ஒரு கர்னலாக இருந்தவர் தான், ஹென்ரி லவ்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் அதை தூக்குறாரு. அந்த புத்தகம் வந்து என்னென்னா, யார் கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை பார்த்தா, எப்பப்போ என்ன போஸ்டிங்கில் இருந்தால், அவனுக்கு எப்போ லீவ் எடுத்தான், அவனுக்கு எப்போ ரிட்டையர்மெண்ட்டு, அவன் சஸ்பெண்ட் பண்ணாங்களா, இல்லை இது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போனானா, இல்லை இறந்துட்டானா, இல்லை சண்டையில் இருந்தானா, இந்த மாதிரியான தகவல்களை வந்து ஒட்டுமொத்தமாக குறிப்பிட்ட புத்தகம் தான் அது. கிழக்கிந்திய கம்பெனியோட ஆவணங்களில் ரொம்ப முக்கியமான ஆவணம்னு நம்ம சொல்லப்போனால் அந்த வெஸ்டிஜஸ் ஆஃப் ஓல்டு மெட்ராஸ் தான். அது வந்து
அது வேறு எதுவும் கிடையாது. அந்த அதிகாரிகளோட பட்டியல், அவன் வேலை பார்த்தது, கொண்டது, போனது. அதில் இல்லாதவன் எவனும் சிவகங்கை, ராமநாதபுரம், இந்த பாளையக்கார வரலாற்று இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரோட பேரும் அதில் இருக்குது. ஒரு 6 மாதம் டிப்டேஷன் மாதிரி வந்துட்டு போன பேர் கூட அதில் குறிப்பிட்றாரு. புல்லட்டுன்னு சொல்கிறோம், புல்லட்டுன்னு 2 புல்லட்டுன்னு இருந்து போகிறான், சுமித்துன்னு 3 சுமித்து வந்துட்டு போயிருக்கான். அதெல்லாம் இருக்குது. அது பூரா தெளிவாக அந்த புத்தகத்தில் இருக்குது. அவர் தான் வந்து இந்த ஃப்ளெக்சர் குறிப்பிடுற விஷயத்தை வந்து விரிவாக குறிப்பிட்றாரு. லண்டன் கிரானிக்கல் இப்படி செய்தி வந்ததும், இது லண்டன் பார்லிமெண்ட்டில் இந்த விஷயம் கொண்டு போனதும், அந்த பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் இது காரசாரமாக விவாதம் நடந்ததும், இதனால் கம்பெனி ஆட்கள்லாம் தலை குனிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த விசாரணைக்கு, அதனால தான் அந்த விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணுறது. இந்த விஷயம் பூராமே ஃப்ளெக்சர் எழுதின கடிதத்தை வந்து அப்படியே கோட் பண்ணி லவ் இதில் கேப்டன் லவ் வந்து இதில் காமிக்கிறார். அப்போ இது வந்து இதில் வந்து நம்ம ஒன்றும் இது வந்து இட்டுக்கட்டினது பொய் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வந்து இதில் எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. முழுக்க இது நடந்த ஒரு உண்மை. அதை வந்து தெளிவாக வந்து கலையாறு கோயிலில் வந்து ஒரு விதிகளை மீறிய சட்டவிரோதமான ஒரு தாக்குதலை நடத்தி மன்னர் முத்துவிடகனாரையும் ராணி கௌரி நாச்சியாரையும் கொலை பண்ணியிருக்கிறாங்கிறது வந்து அப்பட்டமாக ஆங்கிலேயர்களுடைய ஆவணங்களில் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்காண்டி அவர்கள் வருத்தம் தெரிவிச்சிட்டாலும் கூட, கிழக்கிந்திய கம்பெனி வருத்தம் தெரிவிச்சுக்கிறான். இதுக்கப்புறம் லண்டன் பார்லிமெண்ட்டில் வருத்தம் தெரிவிச்சிட்டாலும் கூட அதுக்கப்புறம் அவங்க வந்து இவங்களுக்கு என்ன எதுவுமே ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்தமாக பாளையத்தை கைப்பற்றுற முயற்சியில் அவங்க இறங்கிறாங்கிறனால அதற்கு பிறகு இதுக்கு பரிகாரமெல்லாம் அவங்க ஒன்றும் எதுவும் செய்யலை. அதோடு அது வந்து முடிஞ்சிருது அவங்களுக்கு. இதுபோல் இந்த வரலாற்றை இப்போ வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி பல்வேறு சிக்கல்கள் வருது. இப்போ இவங்க ஆண்ட அந்த நிலமா மக்கள் வந்து இது பண்ணுறாங்க, நம்மளுடைய நிலத்தினுடைய வரலாறு அப்படின்னு வந்து இவங்க இது போன்ற மன்னர்களை, பாளையக்காரர்களை, காலனி ஆதிக்க எதிர்ப்பாளர்களை வந்து இது பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேரழிவு திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் வருது. கெயில், மீத்தேன், இப்போ அணுக்கழிவு மையம், இந்த மாதிரியான போராட்டங்களோடு இணைஞ்சதான் அந்த வரலாற்றை பார்க்கணும். அப்படி தானே? ஆமாம். அதான் இப்போ இதே நீங்கள் பாளையக்காரர் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா பல பாளையக்காரர்கள், குறிப்பாக நம்ம புதுக்கோட்டை பாளையமாக இருக்கட்டும், இல்லை எட்டயபுரம் பாளையமாக இருக்கட்டும், இன்னும் பல பாளையங்கள் வந்து எப்படி தங்களை வந்து தக்க வச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களோட அனுசரித்து போய் அவன் கேட்குற வரியை கொடுத்து, நான் உனக்கு சொல்கிறேன், நீ கேட்குறதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு கொடுத்து தான் அவங்க வந்து அவங்களோட பாளையத்தை தக்க வச்சுக்கிறாங்க. ஆனால் சிவகங்கை பாளையமோ இல்லை பாஞ்சாலங்குறிச்சியோ வந்து அப்படி இல்லை. நீ யாரா, நீ எங்கள் ஊரில் வந்து எங்களை நாட்டாக பண்ணுறது, இது எங்கள் மண்ணுன்னு சொல்லி அவங்க வந்து வீரத்தோடு போராடி அவர்களெல்லாம் வந்து உயிரை துறந்தாலும் கூட இந்த மண்ணை அந்நியனுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்களோட போராட்டம் நடந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் சொல்கிற அந்த மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், கேள்வி திட்டமாக இருக்கட்டும், அணுக்கழிவு உலை வந்து கொட்டை, இது பூரா வந்து இது அதே தான். எப்படி ஒரு கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்த மண்ணை நாசமாக்குறதுக்கான திட்டங்கள்லாம் வந்து செஞ்சானோ, அதே வேலையை இன்றைக்கி பல்வேறு நாட்டை சேர்ந்த பன்னாட்டு கம்பெனிகள் வந்து இப்படி செய்கிறான். அப்போ இப்போ நமக்கு தேவைப்படுறதும் நம்ம முத்துவிடகநாதர் மாதிரியும், மருதுபாண்டியர்கள் மாதிரியும், நம்ம கட்டபொம்மன் மாதிரியும், ஊமத்துறை மாதிரியான அவர்களை போன்ற ஒரு வீரமிக்க ஆட்சியாளர்களும், இந்த கம்பெனிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய நெஞ்சுரம் கொண்டவர்களும் மக்களுக்கு தலைவர்களாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எல்லாரோடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அப்படி நீங்கள் செய்யலைன்னா நமக்கு ஒரு பெரிய அழிவு காத்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிச்சயம். இது நல்ல உதாரணமாக நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறோம். ஜம்புத்தி புறங்கிறதுல சின்ன முறை அதை குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு. நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்காரனை உள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காதுங்கிறார். இன்றைக்கி நிலைமை அதுதான். இன்றைக்கி சென்னை, மதுரை, திருச்சி போன்ற நகரங்கள்லாம் கேன் தண்ணி தான் வாங்கி கொடுக்குறாங்க. பன்னாட்டு கம்பெனிகள் தயார் பண்ணுற குடி தண்ணீர் கூட இன்றைக்கி பன்னாட்டு கம்பெனிகள் தயார் பண்ணுற தண்ணி தான் குடிக்கிறாங்க. நமக்கு வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற தின்பண்டங்கள்லாம் பன்னாட்டு கம்பெனியுடைய தின்பண்டங்களை தான் வாங்கி கொடுக்குறோம். நம்ம பயன்படுத்துகிற பொருள்களில் கிட்டத்தட்ட 90% வந்து பன்னாட்டு கம்பெனியோட பொருள்களை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். போட்டிருக்கிற ஆடைகள், குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குற தின்பண்டங்கள், குழந்தைகளுக்கு போடுற ஆடைகள், குழந்தைகள் படிக்கிற கல்வி முறை, மருத்துவம் எல்லாமே உங்களுடைய எதை நீங்கள் இதை உங்களுடைய சொந்த காலில் நின்று நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்திருந்தீங்களோ அந்த வரலாற்றையும் மரபையும் குழி தோண்டி புதைக்கிற விதமாக இன்றைக்கி முழுக்க அந்நிய கம்பெனிகளை சார்ந்து இந்த நாடு வந்து போய்கிட்டுருக்கு. இது வந்து அன்னைக்கு இருந்த ஒரு நிலைமையோட பன்மடங்கு ஆபத்தான ஒரு நிலைமை தான். இப்போ இன்றைக்கி நம்ம இவர்களை இப்போ நம்ம வீரம் தெரிந்த அந்த பாளையக்காரர்களை அந்த வீரமிக்க வரலாற்றை உள்வாங்கி நாம் இந்த மண்ணை காப்பதற்காக வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம அதுக்கான முயற்சிகளை செய்யணும் அப்படிங்கிறதான் இவர்களுடைய இறப்பின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தி. இந்த வரலாற்றை கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ வந்து சிவகங்கை 2வது மன்னர் முத்துவிடகநாத தேவர் காலனி ஆட்சியாளரால் படுகொலை செய்யப்பட்ட முத்துவிடகநாத தேவருடைய நினைவிடத்தில் இருக்கிறான். ஜூன் 25 வந்து ஆண்டுதோறும்
முத்துவடுகநாதருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சி இந்த நினைவிடத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நினைவேந்தலை நடத்துகிற ஐயா அவர்களோடு இந்த நிகழ்வை பற்றி ஒரு சிறு கருத்தை பதிவு செய்ய இருக்கிறார். அவரோட வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நிகழ்வு எத்தனை ஆண்டுகளாக இங்கே நடத்தி வருகிறீங்க? 31 ஆண்டுகளாக நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்வில் எந்தெந்த மாதிரியான அமைப்புகள் பங்கெடுத்துக்கிறாங்க, என்ன மாதிரியான விழாக்கள்லாம் இங்கே நடக்குது? விழாங்கிறது குருபூஜை விழா தான், மன்னருடைய குருபூஜை விழா. அமைப்புகள் எல்லா அரசியல் அமைப்புகளும் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து ராணிவேல் நாச்சியார் தான் அடக்கம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இந்த கட்டடம்லாம் கட்டடம் இப்போ கட்டப்பட்டது, அரசு எந்த அரசு கட்டளை. இது ஒரு தனிநபர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர், ஒரு கவுண்டர், தொழிலதிபர். அவர் வந்து இந்த சீமையினுடைய வரலாறுகளை படித்து தெரிஞ்சதுனால இந்த நம்ம ஏரியாவுக்கு வரப்போக அவர் கோவை மார்க்கெட்டில் காய்கறி மார்க்கெட் ஹோல்சேல்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஏரியாவில் நம்ம பையங்கெல்லாம் அங்கே போய் அவர் அண்டி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீ கடை, ஹோட்டல், அது இது பெட்டி கடை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய விசேஷங்களுக்கு இங்கே ஊர்களுக்கு வருவார். வரும்போது இந்த வரலாறுகளை பார்த்து படித்து இதை செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தில் மருது சகோதரர்களுக்கும் இந்த மன்னருக்கும் இந்த மணிமண்டபத்தை அவர் செலவில் கட்டினார். ஒரு தனி நபர். கௌரி நாச்சியார் தான் இதே தான் இருக்குது. இது அது அவர் 2 பேரும் அதே தான் இருக்குது. இந்த கூட்டத்தில் வந்து என்ன ஊரில் இருக்கிற ஊர் விழாவாக நடத்துகிறாங்களா? நாங்கள் ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். மன்னர் முத்துவடுகநாத தேவர் ராணிவேல் நாச்சியார் மக்கள் முன்னேற்ற சங்கம்னு அமைப்பு வச்சுருக்கோம். நான் அதனுடைய செயலாளர், தலைவர், செயலாளர், பொருளாளர் அமைப்பு வச்சுருக்கோம். நாங்கள் இயக்கத்தின் சார்பாகத்தான் எல்லாருக்கும் தகவல் கொடுத்து நடத்துகிறோம். நன்றி, வணக்கங்க. வணக்கம்.